வாழும் வாழ்வு வேண்டும். எந்நாளும் காக்கும் எங்கள் குழந்தை இயேசுநாதா, உந்தன் மீட்பின் காவல் தொடர வேண்டும். குழந்தை உருவாம் இயேசுவே, மனுவாய் மலர்ந்த இயேசுவே, கள்ளமில்லாவும் உள்ளம் போல் எம்மவர் உள்ளமும் மாற்றிடுவாய். குழந்தை உருவாம் இயேசுவே, மனுவாய் மலர்ந்த இயேசுவே, கள்ளமில்லாவும் உள்ளம் போல் எம்மவர் உள்ளமும் மாற்றிடுவாய். எங்கள் உள்ளம் என்றும் வாழும் குழந்தை இயேசு பாலா, உந்தன் அன்பில் வாழும் வாழ்வு வேண்டும். வம்சத்தின் திறவுகோலே, இஸ்ராயேலின் நிலமதின் செங்கோலே, முடிவில்லா ஒளியின் கதிரவனே, அளவற்ற வல்லமை நிறைத்தருவே, அற்புதம் அளித்தரும் பாலகனே, அருட்பெரும் செயல்களால் அழைத்திடுவாய். தாவீது வம்சத்தின் திறவுகோலே, இஸ்ராயேலின் நிலமதின் செங்கோலே, முடிவில்லா ஒளியின் கதிரவனே, அளவற்ற வல்லமை நிறைத்தருவே, அற்புதம் அளித்தரும் பாலகனே, அருட்பெரும் செயல்களால் அழைத்திடுவாய். குழந்தை உருவாம் இயேசுவே, மனுவாய் மலர்ந்த இயேசுவே, கள்ளமில்லாவும் உள்ளம் போல் எம்மவர் உள்ளமும் மாற்றிடுவாய். எங்கள் உள்ளம் என்றும் வாழும் குழந்தை இயேசு பாலா, உந்தன் அன்பில் வாழும் வாழ்வு வேண்டும். பரமபிதாவின் சித்தத்தினால் சரண் என்று தேடினால் தோன்றி தேற்றுவார், அரண் நாமே அஞ்சகென்று ஆற்றல் நல்குவார். சரண் என்று தேடினால் தோன்றி தேற்றுவார், அரண் நாமே அஞ்சற்கென்று ஆற்றல் நல்குவார். வரம் கோடினாலும் தந்து வாழ செய்குவார், வரம் கோடினாலும் தந்து வாழ செய்குவார். கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நாடும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அமருவோம். இன்றைய திருப்பலி கருத்தானது
திருமதி சாந்தி பாபு குடும்பத்தார் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் கருத்துக்காகவும் உடல் நலனுக்காகவும் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் உடல் நலனுக்காகவும் நற்பறிப்பிற்காகவும் செல்வராஜ், அருள்ராஜ், ஷீலா, சார்லஸ், அந்தோணியம்மா, ரோசலின் இவர்கள் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் உள்ள நலனுக்காகவும் ரேனே மரி ஆஞ்சலின் குடும்பத்தார் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பேரன் ஃபெர்திக்கு நல்ல வாழ்க்கை அமையவும் அற்புதமேரி குடும்பத்தாருக்கு குழந்தை இயேசு செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் விரைவில் நல்ல வேலை அமையவும் விஜய் ஜோசப், ஆக்னேஸ் வெர்பினா குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்காகவும் டேனிஷ் மரி, டேனியல் மரி, பிரியதர்ஷினி மணி குடும்பத்தார் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் கருத்துக்காகவும் உடல் நலனுக்காகவும் நற்பறிப்பிற்காகவும் ஞானப்பிரகாசம் தவமணி குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் டேனியல் முத்துசுவாமி ஆரோக்கியமரி குடும்பத்தாருக்கு குழந்தை இயேசு செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் உடல் நலனுக்காகவும் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும் ரொசாரியோ லூர்துராஜ் ஆரோக்கியமேரி குடும்பத்தார் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துக்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் ஹரிதாஸ் ஹென்றி, கிறிஸ்டின் சங்கீதா, கௌதம், சிந்தியா, நரேந்திரன் குடும்பத்தார் குழந்தை இயேசு செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் உள்ள நலனுக்காகவும் வேலையில் முன்னேற்றம் அடையவும் ஜெயராஜா, ஆனந்த பிரியா, அருட்பா, அதர்வா குடும்பத்தார் குழந்தை இயேசு செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்து நிறைவேறவும் ரொசாரியோ, ரோஸ்லின், இன்ஃபென்டா அருண் பிரசாத், ஜாய்ஸ் குடும்பத்தாருக்கு குழந்தை இயேசு செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ரீமா மகேஷ் குடும்பத்தார் குழந்தை இயேசு செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் ரத்னா லேம்பர்ட், அருணா லேம்பர்ட், நரேஷ் அன்புராஜ் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத உத்தரிய ஆத்மாக்களுக்காகவும் ஜெயா நடராஜன் குடும்பம் குழந்தை இயேசு செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஃப்ளோராவுக்கு வயிற்று வலி சுகம் கொடுத்ததற்கு குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் ராபர்ட் உடல்நலம் பெற்றதற்கு குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அர்மேல் சூசராஜ் மரித்த 46ஆம் ஆண்டு நினைவு அவரது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் அப்போலியன் ஆரோக்கியசாமி, மரி அந்துவான் செலின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ராஜேந்திரன் குடும்பத்தார் குழந்தை இயேசு செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்காகவும் மொர்லோ செலின், மொர்லோ மக்சிம், நெஸ்தோர் குடும்பத்தார் குழந்தை இயேசு செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் உத்தரிக்கிற ஸ்தல ஆன்மாக்களுக்காகவும் ஜான் மேஜர் விரைவில் வேலை கிடைக்க வேண்டியும் விரைவில் திருமணம் நடக்க வேண்டியும் இத்திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. அன்பானவர்களே, மாதத்தினுடைய முதல் வியாழக்கிழமை அற்புத இயேசுடைய வணக்க நாள். நாமும் இந்த மாதம் முழுவதும் இந்த அற்புத குழந்தை இயேசுடைய பாதுகாப்பு நமக்கு எப்பொழுதும் கிடைக்கும்படியாகவும் இத்தனை நாட்கள் நம்மை பாதுகாத்ததுக்காக நன்றியாகவும் சொல்லி திருப்பலி பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மதமை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டும் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழை செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தையாகி இறைவனின்
ஆட்சியில் இருப்பவர் நீரே. என்றும் மன்றாடுவோமாக. என்றும் வாழும் தந்தையே, எங்களை நீர் எவ்வளவு அன்பு செய்தீர் எனில் ஓர் அன்பு குழந்தையாகும் திருமணம் எங்களுக்கு அளித்தீர். அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றி குழந்தை போல் அன்பாகவும் நேர்மையாகவும் முயன்று நடக்க வரந்தாரும். அவருடைய பெயரால் இங்கே குழுமி இருக்கும் அனைத்து கருத்துக்களையும் ஆசீர்வதித்தருளும். உமோடு தூய ஆவியான ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யுங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 10 முதல் 17 முடிய. அந்நாள்களில் பெத்தேலின் குருவாகிய அமட்சியா என்பவன் இஸ்ரேலின் அரசன் யெரோபோவாமுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான். இஸ்ரேல் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கிறான். அவன் சொல்வதையெல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை. ஏனெனில் யெரோபோவாம் வாளால் மடிவான். அவனது நாட்டை விட்டு இஸ்ரேல் அடிமையாக கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்லுகிறான். பின்பு அமட்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமட்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமரத் தோட்டக்காரன். ஆடுகள் ஒட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்குரைத்திடு என்று அனுப்பினார். எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள். இஸ்ரேலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே, ஈசாக்கின் வீட்டார்க்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்கிறாய். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் மனைவி நகரில் விலைமகளாயிருப்பாள், உன் புதல்வர் புதல்வியர் வாளால் மடிவர், உன் நிலப்புலம் பங்கு போட்டு கொள்ளப்படும். நீயோ புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய். இஸ்ரேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாக கொண்டு போகப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் நீதி நெறிகள் நீமையும் நீதியும் மானவை. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியும் மானவை. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியும் மானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. பல்லவி.
ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலைமிக்கவை, தேனினும் தேன் அடையினின்று சிந்தும் தெளி தேனினும் இனிமையானவை. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சில முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டில் கிடத்தவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவருடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவருடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவளை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பதேன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நடை என்பதா, எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு முடக்குவாதமுற்றவரை குணப்படுத்திய அழகான புதுமையான நிகழ்ச்சியை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நிகழ்ச்சியிலே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று இயேசு சொல்லுகின்ற பொழுது மறைநூல் அறிஞர்கள் என்ன செய்கின்றார்கள்? கடவுளை பழிக்கிறான் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட எனக்கு எதிராக யாராவது ஒருத்தவங்க தவறு செய்தால் அந்த குற்றத்தை யார் மன்னிக்க முடியும்? கண்டிப்பாக நீதிமன்றமே மன்னிக்க முடியாது. நீதிமன்றம் நீதிதான் கொடுக்குமே தவிர மன்னிப்பு கொடுக்காது. ஆனால் அந்த குற்றத்தை, எனக்கு எதிராக செய்த குற்றத்தை நான் தான் மன்னிக்க முடியும். உங்களுக்கு எதிராக செய்த குற்றங்களுக்கு
யார் மன்னிப்பு கொடுக்க முடியும்? நீங்கள் தான் மன்னிப்பு கொடுக்க முடியும். இதுதான் லாஜிக். ஆகவே இந்த மறைநூல் அறிஞர்கள் கடவுளை பழிக்கிறார் என்று சொன்னது தவறு. ஏனென்றால் எல்லா பாவமும் கடவுளுக்கு எதிரான, மனிதருக்கு எதிரானது, கடவுளுக்கு எதிரானது. அதனால தான் ஊதாரி மனிதன் சொல்லுவாங்க இல்லையா, தந்தையே உமக்கு எதிராகவும் வானகத்துக்கு எதிரான தவறு செய்தேன். ஆகவே இயேசு சொன்னதில் எந்த விதத்திலையும் தவறு கிடையவே கிடையாது. பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இயேசுக்கு இருக்கிறது, மானிட மகனுக்கு இருக்கிறது. ஆகவே நாம் நம்முடைய பாவங்களுக்காக சக மனிதரிடம் மன்னிப்பு கேட்பது மட்டுமல்லாமல் கடவுளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது தான். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கூட்டம். இங்கே கூட்டத்தை பார்க்கின்றோம். 4 மனிதர்கள் ஒரு முடக்குவாதத்தை தூக்கி வருகின்றார்கள். சாதாரண மக்கள் இருக்கின்றார்கள், மறைநூல் அறிஞர்கள் இருக்கின்றார்கள். இவருடைய மனநிலையில் உங்களுடைய மனநிலை என்ன மனநிலை என்று பார்க்க வேண்டும். இந்த 4 பேர் இவருடைய நம்பிக்கையை பார்த்து தான் ஆண்டவர் அந்த முடக்குவாதமுற்றவருக்கு சுகம் கொடுக்கின்றார். அந்த கூட்டத்தில் கூட அவர்கள் தயங்காமல், எந்த விதமான சங்கடம் இருந்தாலும் அதுக்கெல்லாம் பயப்படாமல் நம்பிக்கையோடு அவர்கள் ஆண்டவர் முன்பாக அந்த முடக்குவாதனை கொண்டு வந்தார்கள். இயேசு என்ன பார்க்கின்றார்? அந்த மனிதர்களுடைய நம்பிக்கையை பார்க்கின்றார். அந்த மனிதர்கள் நம்பிக்கையை பார்க்கின்றார். அவர்கள் இயேசு மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, அவர்கள் கடவுள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, கண்டிப்பாக முடியும், இவரால் செய்ய முடியும் என்ற அந்த நம்பிக்கையை பார்த்து தான் ஆண்டவர் அவர்களுக்கு அந்த முடக்குவாதமுற்றவருக்கு சுகம் கொடுக்கிறார். இரண்டாவதாக பார்க்கின்றோம், இங்கே அந்த மறைநூல் அறிஞர்கள் இருக்கின்றார்கள். குறை காண வேண்டும், இயேசுவிலே குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே பார்க்கின்றார்கள். நல்லது நடப்பது பற்றி அவர்கள் கவலை கிடையாது. ஏன் கேட்டீங்கன்னாக்க, இந்த மறைநூல் அறிஞர்களுக்கு இயேசு எங்கே பிறப்பார் என்று தெரியும். 3 ஞானிகள் இயேசுவை தேடி வருகின்றார்கள். தேடி வருகின்ற பொழுது வானத்தின் விண்மீனை பார்த்து வருகின்றார்கள். அந்த விண்மீன் அந்த எருசலேம் அரண்மனைக்கு வந்தபொழுது அது மறைந்து விடுகிறது. ஆகவே அவர்கள் ஏறுதம் கேட்கிறார்கள், எங்கே பிறப்பார்? யூதர்களின் அரசு எங்கே பிறந்திருக்கிறார்? அவரை நாங்கள் காண வந்தோம்னு சொன்னபொழுது அவர் என்ன செய்கின்றார்? இந்த மறைநூல் அறிஞர்களெல்லாம் அழைத்து கூப்பிட்டு, எங்கப்பா உங்கள் அரசு எங்கப்பா பிறப்பார் என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் மறைநூலின் படி சொல்கின்றார், பெத்லேஹேமில் பிறப்பார், தாவீதின் ஊரில் பெத்லேஹேமில் பிறப்பார். ஆக அவர்கள் தெரியும், இந்த மறைநூல் அறிஞர்களுக்கு தெரியும் எங்கே இயேசு பிறப்பார், எங்கே மீட்பர் பிறப்பார், எங்கே யூதன் அரசை பிறப்பார் என்று தெரியும். ஆனால் அவருடைய அலட்சியம் என்ன? நம்ம ஏன் போய் பார்க்கணும், நம்ம ஏன் அவர் போய் பார்க்கணும் என்ற அந்த ஒரு நிலைமை தான். அதே போன்ற மனநிலை தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். இவர் கடவுளை பழிக்கின்றான் என்று குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். இயேசுவின் மீது அவர்கள் குற்றத்தை கண்டுபிடிக்கிறார்கள். இயேசு யார் என்று தெரியும் அவர்களுக்கு, இருந்தாலும் அவர்கள் அந்த இயேசு மீது குற்றத்தை கண்டுபிடிக்கிறார்கள், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று. மூன்றாவதாக இந்த மக்கள் என்ன செய்கின்றார்கள்? சாதாரண மக்கள், அவர்கள் அச்சமுறுகிறார்கள். அப்படிப்பட்டதுதான் இந்த கூட்டமாக இருக்கிறது. இயேசு 5 அப்பத்தை 5000 பேருக்கு பகிர்ந்தளிக்கும் முன்பாக இயேசு அந்த கூட்டத்தின் மீது மனம் இறங்குகின்றார். இவர்கள் ஆயிரில்லா ஆடுகள் போன்று அவர்கள் இருக்கின்றார்கள். அவள் அப்படி தான் இருந்தாங்க. நமக்கு யாராவது வருவாரா, வரமாட்டாரா, நமக்கு நல்லது சொல்ல வரமாட்டார், வழிகாட்ட வரமாட்டா, நமக்கு ரோமையிடமிருந்து நமக்கு ஆட்சியை மீட்டு தரமாட்டார் என்ற அந்த ஏக்கம் இருந்தது, உண்மைதான். ஆகவே தான் ஆண்டவர் அழகாக சொன்ன, இந்த மக்கள் ஆயனில்லா ஆடுகள் போன்று இருக்கின்றார்கள். அதே கூட்டம், அதைவிட அதிகமான கூட்டம் மறுநாள் வந்தபொழுது அந்த கூட்டத்தினுடைய மனநிலை அவருக்கு புரிகின்றது. நீங்கள் என்னை பார்ப்பது எதற்காக, என் போதனை கேட்பதற்காக அல்ல, அப்பங்களை வயிறார உண்டதால் தான் நீங்கள் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள், என்னை தேடி வந்திருக்கீங்கன்னு சொல்லுவார். மறுநாளுடைய அவங்க கான்செப்ட் மாறி போச்சு. அப்படியே ஒரு கான்செப்ட் மாறி போச்சு. நேற்று வந்தது ஆயனில்லா ஆடுகள், இன்று வந்தது வயிற்று பசிக்காக வந்திருக்கின்றார்கள். அதே போன்று தான் நாம் ஆண்டவருடைய அந்த புனித வார்த்தை நிகழ்வில் பார்க்கின்ற பொழுது, அந்த முதல் நாள் ஆண்டவர் எருசலேமுக்கு வருகின்றார். எல்லா மக்களுமே ஆரவாரம் செய்தார்கள். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் செல்கின்றார். எல்லாம் ஆரவாரம் செய்து தாவீது மகன் ஓசானா என்று சொன்னார்கள். அதே அந்த மனிதர்கள் வெள்ளிக்கிழமை பகலிலே பிலாத்து கேட்கிறான், உங்களுடைய அரசை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்போ அதே மக்கள் தான் இவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சொல்கிறார்கள். அதே போன்று நம்முடைய ஜனநாயகத்தில் கூட ஒரு அப்படியே தேர்தல் புரட்சி என்பது நடைபெறுகிறது தான். ஒரே மனநிலை திடீரென்று அப்படியே அது எப்படி தான் ஒரு இந்த மாஸ் மென்டாலிட்டி, மாஸ் சைக்காலஜி, அது எப்படி தான் ஒரு அப்படியே நடத்திட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர்கள் எதுலையுமே நிரந்தரமாக நிலையாக இருப்பது கிடையாது. இன்றைக்கி இது நல்லது, நாளைக்கு இது கெட்டது,
அடுத்தது வேறு எது நல்லது அப்படி என்று அவர்கள் மனம் மாறிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஓசானா சொன்னவர்கள், வெள்ளிக்கிழமை சிலுவையில் என்று சொன்னார்கள். அவர்கள் ஆயனில் ஆடுகள் போடு இருந்தார்கள். ஆனால் மறுநாள் அவர்கள் பசிக்கு சாப்பாட்டுக்காக வந்திருந்தார்கள். அதே போன்று தான் இந்த கூட்டம், இங்கே இருக்க கூட்டம் கூட. ஆக இந்த கூட்டத்திலே நீங்கள் யாராக இருக்க போகின்றீர்கள்? மறைநூல் அறிஞர்கள் இருந்தார்கள். அவர்கள் இயேசுவின் பேச்சிலே குற்றத்தை கண்டுபிடித்தார்கள். அந்த முடக்குவாதமுற்றவரை தூக்கி வந்தவர்கள் எதை பற்றியுமே கவலைப்படவே இல்லை. ஆண்டவரால் முடியும், அவரால் இந்த மனிதனை நடக்க வைக்க முடியும் என்று அவர் நம்பினார்கள். அவள் நம்பிக்கைக்கு ஏற்ப ஆண்டவனுடைய படுக்கையை தூக்கி எழுந்து நட என்று சொல்லுகிறார், நடந்து போகின்றார்கள். இந்த சாதாரண மக்கள் என்ன செய்கிறார்கள்? அச்சம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த கேள்வி இதுதான், நீங்கள் அந்த ஒரு நிகழ்வில் நீங்கள் யாராக இருக்க போகிறீர்கள்? மறைநூல் அறிஞராகவா, பொது மனிதராகவா, அல்லது அந்த மனிதருக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர்களாகவா? நாமும் சிந்திப்போம் அன்பானவர்களே. ஆண்டவர் நம்ம எல்லாம் நல்லது செய்ய அழைத்திருக்கின்றார். நன்மை மட்டுமே நம்ம செய்வதற்கு உரிமை உண்டு, சுதந்திரமும் உண்டு. கெட்டது செய்வதற்கல்ல. ஏனென்றால் கடவுள் படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் நம்ம படைக்கின்ற நல்லதாக படைத்தார். நான் மனிதர்களை என்னுடைய சாயலாக படைப்பேன் என்று ஆண்டவர் படைத்தார். ஆகவே நாமெல்லாம் கடவுளுடைய சாயலை தாங்கி கொண்டிருக்கின்றோம். ஆகவே நன்மை, அது எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் சரி நன்மை தான் செய்யணும். எவ்வளோதான் துன்பம் வந்தாலும் சரி நல்லது தான் நம்ம நினைக்கணும். அதுக்கு தான் நமக்கு ஆண்டவர் அந்த சுதந்திரத்தையும் அந்த உரிமையும் கொடுத்திருக்கின்றார். ஆக நாமும் இந்த சாதாரண மக்களை போன்று இல்லாமல், மறைநூல் அறிஞரை போன்று இல்லாமல், நாமும் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய, இந்த 4 பேர் நம்பிக்கை தான் அவருக்கு வாழ்க்கை கொடுத்தது. அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை கொடுக்கக்கூடிய மனிதர்களாக மக்கள் மத்தியிலே வாழ்வோம். இவங்களை ஆஸ்வதிப்பார். ஆமீன். அனைவரும் எழுதி நிற்போம். பரிவிரக்கமுள்ள தந்தையே, உமது அன்பு திருமகன் ஆண்டு இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டியவையெல்லாம் தம்முடைய பெயராலே உம்மை நம்பிக்கையோடு கேட்குமாறு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதே நம்பிக்கையோடு இங்கு கூடியிருக்கும் மக்கள் மன்றாட்டுக்களை கேட்டருள உம்மை வேண்டுகின்றோம். அற்புத குழந்தை இயேசுவே, என் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது திருத்தந்தைக்காகவும் ஆயர்களுக்காகவும் குருக்களுக்காகவும் துறவியருக்காகவும் வேண்டுவோம். திருச்சபையின் வளமைக்கு உதவும் வற்றாத ஊற்றாக இவர்களின் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவை உம்மை மன்றாடுகின்றோம். குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் வேண்டிய வரங்களை பெற்றுக்கொண்ட அனைவருக்காகவும் வேண்டுவோம். நன்றி கூறி உம்மை வாழ்த்தி போற்றும் நல்ல உள்ளத்தை எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவை உம்மை மன்றாடுகின்றோம். குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயாளிகளுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் சோர்ந்திருப்போருக்காகவும் வேண்டுவோம். இவர்களுக்கெல்லாம் ஆறுதலின் ஆதரவின் பிறப்பிடமாக தெய்வ திருக்குழந்தையாகிய நீரே இருக்க வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகின்றோம். குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். யார் யாருக்கு தனிப்பட்ட வரங்கள் தேவையோ அவர்களுக்காக வேண்டுவோம். இவர்களின் எளிய விசுவாசத்தை ஆசிர்வதித்து தம் திருவுளப்படி தெய்வ திருக்குழந்தை இவர்களின் விண்ணப்பங்களை அளித்தருள வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவை உம்மை மன்றாடுகின்றோம். குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தை இயேசுவின் பக்தர்கள் அனைவருக்காகவும் வேண்டுவோம். குழந்தை கூறிய உயிருள்ள விசுவாசத்தை இவர்களுக்கு அளித்தருள வேண்டும் என்று
அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகின்றோம். குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் சொந்த தேவைகளுக்காகவும் உறுதியோடு அமைதியாக ஜெபிப்போம். அற்புத குழந்தை இயேசு வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நாம் நன்றியும் சொல்லுவோம். தந்தையே, உம் திருமண குழந்தை இயேசு வழியாக எங்கள் மன்றால் கேட்டறியதற்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம். வாழ்வு என்றுமே உமது திருவுருவத்தை ஏற்று வாழ வரமருளும். ஆமென். உடல் பொருள் ஆவியெல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன். உடல் பொருள் ஆவியெல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன். நான் பார்க்கும் உலகெல்லாம் உன் சொல்லின் விரிவுரையே. நான் பார்க்கும் உலகெல்லாம் உன் சொல்லின் விரிவுரையே. அதில் வாழும் உயிர்களெல்லாம் உன் அன்பின் தொடர்கதை. சகோதர சகோதரிகளே, என்னுடைய மாநில பலி எல்லாம் வளர்த்தனை கேட்டது அப்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. என்றும் வாழும் தந்தையே, குழந்தையே சென்ற இனிய பெயரை சூட்டி நாங்கள் ஆசியோடு அழைக்கும் இந்த அன்பு திருமணனுடன் இணைந்து எங்களை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றோ. இக்காணிக்கை ஏற்று விருப்பு வெறுப்புகளிலும் இன்பம் துன்பமும் வெற்றிகளிலும் தோல்விகளிலும் அவரைப் போல நாங்கள் வாழ்ந்திட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழ் எமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்தும் அருட்கொடையாலேயே நாங்கள் போன மதுமாட்சி மீது பிடித்தாது எனினும் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவை நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானத்துவத்தில் ஒன்று சேர்ந்து நாங்கள் புகழ்ந்தேத்தி
மகிழ்ச்சி அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மனைத்துக்கும் ஊற்று. நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணியை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு போய் மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கனையும் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து அன்று செலுத்தியதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியது: அனைவரும் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியது: அனைவரும் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கையுரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உலகின் மீட்பரே எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவர் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பின் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிக்கும் திருவை நினைவு கூர்ந்தருளும். திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திருவை அன்பினை பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தையும் எழுதுநோக்குடன் துயில்குலிமின் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்தை நினைவு கூர்ந்து திருமகோலியை ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளை கண்ணிதான் புனித மரியா, அடைக்கணமுடைய யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் பிறந்தவராய் இருந்தோர் ஆகிய அனைவருடனும் நான் நிலை வாழ்ப்பங்க தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக பொழுந்தியத்தும் வரம்பலம் என்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பையா பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்ல உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை விட்டு செல்கின்றே. என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமத்திரவி நம்பிக்கை கண்ணோக்கி உமத்திருவத்துக்கேற்ப அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும். எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும். எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும். எமக்கு அமைதியருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நமக்குள்ளும் திருவும் திருத்தமும் என் நீதி தண்டனை கொள்ளாகவும் பரியவிறக்கத்தால் என் உடலுக்கும் அதுக்கு பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அது மருந்தாம் விற்பனவாக. இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரை பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நெஞ்சமெனும் ஆலயத்தில் வர வேண்டும் இறைவா, உனை தஞ்சமென தேடுமெனில் வர வேண்டும் இறைவா. நெஞ்சமெனும் ஆலயத்தில் வர வேண்டும் இறைவா, உனை தஞ்சமென தேடுமெனில் வர வேண்டும் இறைவா. என்னகம் எழுந்து இருளொழித்து விண்ணகம் சேர்க்க வர வேண்டும். என்னகம் எழுந்து இருளொழித்து விண்ணகம் சேர்க்க வர வேண்டும். மன்னக இன்ப நினைவளித்து மன்னக இன்ப நினைவளித்து உன் பதம் காண வர வேண்டும். நெஞ்சமெனும் ஆலயத்தில் வர வேண்டும் இறைவா, உனை தஞ்சமென தேடுமெனில் வர வேண்டும் இறைவா. அன்பின் சின்னம் எனில் வளர அன்பனே நீயும் வர வேண்டும். அன்பின் சின்னம் எனில் வளர அன்பனே நீயும் வர வேண்டும். உன்னத வாழ்வில் உனையடைய உன்னத வாழ்வில் உனையடைய என்னகம் நீயும் வர வேண்டும். நெஞ்சமெனும் ஆலயத்தில் வர வேண்டும் இறைவா, உனை தஞ்சமென தேடுமெனில் வர வேண்டும் இறைவா. மன்றாடுவோமாக. வானக தந்தையே, எங்கள் மீட்புறம் குழந்தை இயேசுவின் பிறப்பில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றோம். மனுக்குலத்தின் அருளிய மாபெரும் கொடை அவரே. அவரின் வாழும் சாவும் உயிர்ப்பும் இவ்வுலகில் எங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் பாதுகாப்பளித்து மறு உலகின் முடிவில்லா பேரின்பத்தை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. குழந்தை இயேசுவே நன்றி பாடுவேன், எந்த நாவிலே புகழ்ந்து பாடுவேன். குழந்தை இயேசுவே நன்றி பாடுவேன், எந்த நாவிலே புகழ்ந்து பாடுவேன். நன்றி நன்றி குழந்தை இயேசுவே, நன்றி நன்றி குழந்தை இயேசுவே, நன்றி நன்றி நல்ல இயேசுவே, நன்றி நன்றி நல்ல இயேசுவே, நன்றி நன்றி நல்ல இயேசுவே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவன. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.